இப்போ பார்த்தீங்கன்னா பைல்ஸ் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு வரும். அது வந்து எதனால் வருதுன்னு சொல்கிறது வந்து ஒருத்தரோட தொழில் சார்ந்தும் இது வரும். சில நேரங்களில் அவங்களோட உணவு பழக்க வழக்கம், டைமுக்கு சரியாக சாப்பிடாது, அந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஏன் வருதுன்னு நம்ம எதையுமே வந்து ஒரு வரியில் சொல்லக்கூடியதே கிடையாது பைல்ஸும். ஸோ பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இப்போ பைல்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அவங்க கான்ஸ்டிபேஷனை வந்து சரி பண்ணாமல் விட்டுருப்பாங்க. மோஷன் போகிறது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டுருப்பாங்க. நாளடைவில் வந்து அவங்க வந்து அதை கண்டுக்காமல் விட்டுடுவாங்க. ஸோ இதுவும் வந்து லைஃப் ஸ்டைல் தான், ஓடிட்டே இருப்பாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி பைல்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அப்படி ஷார்ட் டெம்பராக கத்த தான் செய்வாங்க. இன்னொரு இதுக்கும் மேலே நம்ம வந்து ஒரு மாஸ்டர் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு அப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட வந்துட்டு அந்த மாதிரி மனநிலை வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப சிவியாரிட்டி இருக்கும் மனசுக்குள்ளே. அது வந்து பாடியில் போயிட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்றது அவ்வளோ கொடுமையான ஒரு டிசீஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாகவே சரிப்படுத்த முடியும். இதுக்கும் வந்து நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், ப்ளஸ் ஃபைபர் ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்மில் கூட போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களாம், வரும் சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோட்டீன் சொல்லிட்டு அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி கூட எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அவங்களோட இது வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ப்ரோட்டீன்லேயே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீண்ட நேரம் வந்து உட்காந்தே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு கிளர்க்கோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு ஷாப்பில் கூட போனீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு பைசா வாங்குற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு உட்காந்தே இருப்பாங்க. இப்போது காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹீட்டு வந்து அதிகமாகிட்டு அவங்களுக்குமே வந்துட்டு பைல்ஸ் வரதை பார்க்குறோம். அதனால் உணவு மட்டுமே அதை கிரியேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, லைஃப் ஸ்டைல் இதுவும் தான் இருக்குது. ஸோ இதுக்குமே நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும், ஃபைபர் ஃபுட்டு எடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை, எங்களுக்கு பைல்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா ஹெமராய்டு மாதிரி பிளட்டு வந்து வர ஆரம்பிக்கும். சிவியர் ஆகிடுச்சா சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாராவது எதையோ சொன்னாங்கன்னு சொல்லி எதேதோ வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இது சரியாக ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பைல்ஸுக்கும் வந்து உங்களுக்கு பிளட்டு கொட்டுற அளவுக்கு பைல்ஸ் இருந்தால் கூட இது வந்து அக்குபங்க்சர் சரி பண்ணுது. ஒரு பேஷண்ட்டு கூட நேற்று வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டாங்க. அது வந்து இன்டர்னல் பைல்ஸும் இருக்குது, எக்ஸ்டர்னல் பைல்ஸும் இருக்குது. ஸோ வெளியே தெரியும் நமக்கு, அப்படி உட்காரக்கூட முடியாது, அப்படியே உறுத்துற மாதிரி இருக்கும், உறுத்தும். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல். இன்டர்னலாகவே அதே மாதிரி ஒரு உள்ளவே இருக்கும். ஸோ அதுவும் வந்து வேதனை வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அக்குபஞ்சர் எடுக்கும்போது இன்டர்னலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு அந்த வலி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 சிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு வலி போயிடும். அதுக்கப்புறம் ரத்தம் கொட்டுறது கூட 2 நாள்லேயே நின்றுடும். அதுக்கப்புறம் வலியே இருக்காது. அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ படிப்படியாக உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதில் மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. எக்ஸ்டர்னலாகவும் நாங்கள் எதுவுமே க்ரீமோ எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஒன்லி நீடில்ஸ் வச்சே சரி பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்கிறோம்.